வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளோட ஹேபிட்ஸ் நம்மளை எப்படி சிறப்பாக மாற்றுகிறது என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் தூக்கம், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். அது என்னது? அதிகமாக தூங்கினாலும் ரொம்ப தவறு, தூக்கத்தை குறைவாக இருந்தாலும் தவறு, ஆரோக்கியத்துக்கு கெடு விளைவிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுபோல் எக்ஸசிவ் மெடிக்கேஷன். ஒரு சிலவங்க இருக்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் வயத்தை வலிக்க போகிறது அப்படின்னு வான்னு ஆரம்பிக்கச்சவே அவங்க மருந்து வாங்கி சாப்பிட்டுடலாமா அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. மருந்து சாப்பிட்டுட்டா வலியை குறைக்கணும்னு. ஆனால் எதுக்காக ஸ்டொமக் அப்செட் வந்தது? வாட் இஸ் த திங் வி ஹவ் டேக்கன் எஸ்டர்டே? அது எப்படி செரிமானம் ஆயிருக்கா இல்லையா? செரிமானம் ஆகாமல் தான் நம்ம டாய்லெட் போகிறோமா? இல்லாட்டி போனால் செரிமானம் ஆயிருக்கா? அதனால் பிகாஸ் ஆஃப் ஓவர் ஹீட்டு இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் டு கெட் இட் டைஜஸ்டட், அதனால் நம்மளுக்கு ஸ்டொமக் அப்செட் இருக்கா? இல்லை அப்படி ஸ்டொமக் அப்செட் இல்லை, சரியாகவே சாப்பிடல, என்ன இட் ரிக்வயர்ஸ் மோர் சப்ஸ்டான்சஸ் டு கெட் இட் டைஜஸ்டட், சேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும், அதனால் வயிற்று வலிக்கிறதா? இல்லை சாப்பிட்ற சாப்பாடு சரியா இல்லையா? அது மாதிரியெல்லாம் யோசித்து அதிகமாக சாப்பிட்றதா இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கணும். குறைவான சாப்பாடாக இருந்தாலும் ஏன் குறைவாக சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆனால் உண்மையில் நடுவில் ஒரு விஷயம் உண்டு, லங்கனம் பரம ஔஷதம்னு. அது எப்போ? ஸ்டமக் அப்செட்டாக இருக்கும்பொழுது சரியான அளவுக்கு சாப்பிடாம ஒரு நீர் மட்டுமே பருகி நம்ம என்ன பண்ணலாம், வயத்தில் இருக்கிற செடிமெண்ட்ஸு வாட் எவர் யூ ஹாவ் சரியாக டைஜஷனால், இல்லை டைஜஷன் ஆகிருக்கு சரியாக வெளியில் போகல, அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெறும் நீர் மட்டுமே பருகி நம்மளோட பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம். ஒரு 3-4 3 வேளையோ 4 வேளையோ தொடர்ந்து தண்ணி மட்டுமே அருந்த வேண்டும். அப்படி இருந்தால் கூட சரியாகும். ஆனால் எக்ஸசிவ் ஃபுட்டு அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று விஷயத்துக்கும் நிறைய மருந்து எடுக்கணும்னு நினைக்கிறோம். மருந்து எடுத்தால் கூட அந்த பிரச்சனைக்கு அது உள்ள சொல்யூஷன் வந்த பிறகு தான் அந்த வலி நிவாரணியாக அது பயன் தரும். அதனால் பயன் தரக்கூடிய அளவுக்கு நம்ம தொடர்ந்து 4 அல்லது 5 டோஸ் மருந்து சாப்பிட்டுட்டோம்னா அதுக்குண்டான அது வயிற்றில் தங்கி இட் டஸ் இட்ஸ் ஓன் ஆக்டிவிட்டீஸ். அது உள்ளுக்குள்ளே அது போய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அது செய்துக்கிட்டே இருக்கும். அதனால் மருந்து எடுக்கிறதுன்றது அவசியமான மட்டும்தான், அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் மருந்து எடுக்கணுமே தவிர சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மருந்து எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா எக்ஸசிவ் மெடிக்கேஷன் என்ன செய்யும், சில நேரத்தில் அதுவே ஆரோக்கிய கேடு விளைவிக்கும். சில நேரத்தில் தேவையான மருந்து எடுக்கணும், மருந்து எடுக்காமல் விட்டாலும் அதுவும் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால் அதிகமான மருந்துகளை, அதிக அளவில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கிய கேடு. மருந்தே எடுத்துக்கொள்ளாமல் ஆரோக்கியம் தானாக சரியாகணும்னு நினைக்கிறதும் ஆரோக்கிய கேடு தான். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். தினமும் உடல் உறுப்புகள் அதனுடைய கண்டிஷனில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அது எல்லா வேலையும் தானே சிறப்பாக செய்யணும்னு சொன்னால் அது உடற்பயிற்சி அத்தியாவசியம். உடற்பயிற்சின்னு சொன்னால் உடல் உறுப்புகளை இருக்கிற வெளியில் இருக்கிறதெல்லாம் லிம்ஸ் எல்லாம் நல்லா நீட்டி மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணி, அப்புறம் புல்லிங் புஷ்ஷிங் அது போல் இருந்து, அப்புறம் மூச்சு அடக்கிறது, மூச்சை விட்டு விடுறது, பிராணாயாமம் பண்ணுறது, அப்புறம் வஜ்ராசனத்தில் உட்காருறது, காலை உள்பக்கத்தில் மடிச்சுக்கிட்டு உட்காருறது, இல்லைன்னா காலை மடித்து வெளியில் நீட்டிக்கிட்டு உட்காருறது, இது எல்லாமே என்ன அத்தியாவசியமானது. ஏன்னா உடற்பயிற்சி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் ஆட்டோமேட்டிக்காக கராலரி போல மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் எண்ணம், சொல், செயல் 3ம் சிறப்பாக அமையும். இது 3ம் சிறப்பாக அமைந்ததுன்னா நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக அமையும். அதனால் டாக்டைல் உணர்ச்சிகளோ இல்லை இன்னும் பாக்கி என்னென்ன இருந்தாலும் அது எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அதற்கு என்ன பண்ணோம், உடலில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய கழிவுகளை என்ன பண்ணோம், தவறாமல் வெளியேற்ற வேண்டும். தவறாமல் வெளியேற்றத்துக்கு அப்ளூஷன்ஸ்க்கு அடுத்தபடியாக உடற்பயிற்சி அத்தியாவசியம். உடலில் வியர்வை மூலமாக நம்ம என்ன பண்ணோம், கழிவுகளை வெளியேற்றுவது சிறப்பானதாகும். அதனால் உடற்பயிற்சி அத்தியாவசியம். இது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப, ஒரு 40 வயசில் இருக்கிறவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். 60 வயசில் இருக்கிறவங்களானா அதுக்கு தகுந்தா போல் உடற்பயிற்சி செய்யணும். இல்லை ஒரு 20 வயசில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் வலுவிற்கு ஏற்றவாறு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு 60 வயசுக்கு இருக்கிறவங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சியே 20 வயசில் இருக்கிறவங்களும் செய்துட்டு தானும் உடற்பயிற்சி செய்ததா சொல்லிக்கொள்வது ஏற்புடையதன்று. ஏனென்றால் அதற்கான கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஏற்ப அவங்க உடற்பயிற்சி செய்யணும். ஸோ இது எல்லாமே உடற்பயிற்சி அத்தியாவசியம்ன்றத உறுதிப்படுத்துறது.
அதுக்கு ஏற்றாற் போல அதுக்கு மூச்சு பயிற்சியும் அத்தியாவசியம். மூச்சு பயிற்சியும் என்ன, எப்படி உள்ளுக்குள்ளே இன்ஹேல் எக்ஸேல், உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு போனோடனே அதில் 30 செகண்ட் நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் வெளிமூச்சு வரத்தை நிதானமாக வெளியில் விடணும். அதை அந்த உள்ளுக்குள்ளேயும் ஒரு 10 செகண்டுக்கு அந்த மூச்சு காற்றை நிறுத்தணும். அப்படின்லாம் பழக்கப்படுத்தி அதெல்லாம் தவறாமல் செய்யணும். இதுக்கெல்லாம் இப்போ பயிற்சி பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஃபீல்டில் மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார்னா அவர் கையில் நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை பழகிக்கொள்வது எளிமையாக இருக்கும், அதுவும் ஏற்புடையதாக இருக்கும். அதனால் சில பழக்கங்கள் இதுபோல் நம்ம உடற்பயிற்சியை தவறாமல் செய்து மூச்சு பயிற்சியும் சிறப்பாக செய்கிறோம்னு சொன்னால் அதுவே ஆரோக்கியத்துக்கு சிறப்பானதாக அமையும். அது ஆயுளை விருத்தி செய்யும், வலுப்படவும் செய்யும். ஒருத்தர் 80 வயசு இருப்பாங்க, ஆனால் இதுபோல் மூச்சு பயிற்சியெலாம் செய்து இருக்கிறாங்க, செய்து பழக்கப்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட 80வது வயசு வரைக்கும் அவங்க சிறப்பான ஆக்டிவிட்டியோட ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலைகளை அவங்க செய்து கொள்றதுக்கு எல்லா விதமான ஏற்பாடும் அதில் கிடைக்கும். அதில் இல்லை எனக்கு அது முடியலன்னா அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சியும் உடற்பயிற்சியும் ஏற்புடையதாக இருக்கும். அதனால் சிறப்பான உடற்பயிற்சி செய்து வருவதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழி செய்யும் என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நேயர்களை ஏதான ஒரு கேள்வி கேட்டால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.